ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என் கையில் என்ன காய் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த காய் யாருக்குன்னா உங்களுக்கு நேம் தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காய் முதல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே ஐ திங்க் தெரியும் தான் நினைக்கிறேன். இந்த காய் வந்துட்டு போன வருஷம் பொங்கலுக்கு எங்கள் அத்தை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது என்ன காய்ன்னு அவங்களுக்கே தெரில. ஸோ அதோட விதையெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. அது வந்துட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கே மரம் வந்து அதில் காயே வந்துருச்சு. எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா பட்டாணியாக இருக்குமோ நினச்சேன். பட் பட்டாணி நமக்கு இந்த மாதிரி இருக்காது இல்லையா? சரி, ஓகே, கொர்கலிக்காய் அதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா தெரில. நான் என்னோடய சைல்ட்ஹுட்டில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுவாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் அதுவும் கிடையாது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னன்னு எனக்கு தெரில. அப்புறமேட்டு தான் சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் தெரிஞ்சுது. அவங்க தான் சொன்னாங்க இது வந்துட்டு துவரம் பருப்புன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அது ரவுண்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு துவரம் பருப்பாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாம்பார் பருப்பு, அது இந்த பருப்பு தான். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருவாங்க போல இருக்குது. ஸோ இந்த பருப்புலேருந்து தான் நமக்கு வந்துட்டு சாம்பார் பருப்பே கிடைக்குதுன்றதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் இந்த பருப்பெல்லாம் நாங்கள் வந்துட்டு பச்சையாக இருக்கும்போதே உரிச்சிட்டோம். ஸோ பட்டாணி மாதிரி இருக்குது. இதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்யலாம், நான் எப்படி பண்ண போகிறேன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ கண்டினியூவாக நம்ம சேனலை பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குறேன். until then bye bye from Paru.